गाइस நான் தான் உங்க டிராகன் டிமன் எல்லாரும் சவுண்டா பேசுங்க அப்பதான் கேட்கும். ஸோ மக்களே நாங்கள் வந்து நைட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நைட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சிம்பிளாக நைட் சேலஞ்ச். ஸோ நம்ம கூட வந்து இட்டாஜி உச்சிக்கான்னு ஒரு யூடியூபர் இருக்கார். சொந்தக்கார யூடியூபர் தான். ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து. முக்கியமாக அதில் இவர் தன் ஃப்ரெண்டை எப்படி திட்ட முடியும், டேரக்டர் திட்ட முடியாது, பூனை வழியாக திட்டிருக்காரு. எனக்கு இருக்கு 5 அறிவு, சூர்யா நடிச்சது 7ஆம் அறிவு, நான் திம்பப்பான்னு புரிய ஃப்ரெண்டு ஒரு தரு கூறிட்டு ஃப்ரெண்டை பற்றி டேரில் திட்ட முடியாம நேரில் திட்டினா அடிப்பேன்னு சொல்லிட்டு ஃபன்னியாக இருக்கும் இவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து. ஆனால் அது எதுவுமே ஒரிஜினல் இல்லை. கேஸ் சொல்ல நம்பாதீங்க. பொறாம கேஸ் வீடியோ வளர்ந்துட்டு ரொம்ப பொறாமப்படுறான். பன்னி முக்கு வாங்கினு தான் மக்களை காட்டணும். இதோ இருக்கான். உன் பன்னி முக்கு வாயின்னு கூப்பிடுவா இல்லை டார்க் நைட்டுன்னு கூப்பிடுவா? டார்க் நைட். சரி மக்களே, டார்க் நைட்டு ஆசைப்படுறான். டார்க் நைட்டை வச்சுட்டு போகணும். இது பேக்மேன் பேர் கம்முன்னு இருக்கணும். அப்போ நீங்க மட்டும் வச்ச பேர் என்னப்பா? எந்த பேர்? கேப்டன் பிரபாகரன். டீமனா? ஆமா, கேப்டன் டீமன். அதுல என்னடா கேப்டன் டீமன்? என்னடா ஜாக் ஸ்பேரோங்கிறதுல இருந்து கேப்டன் டீமன் மாட்டிட்டாங்க. ஏன் கேப்டன் அமெரிக்கன் கூட தான் இருக்கு. என்னடா இது அநியாயமா இருக்கு. கேப்டன்னா அது ஒரு இடத்துக்குள்ள கெப்பாசிட்டியை பொறுத்து. என்னடா கரெக்டாக என்னடா சொல்கிறேன், பேசிதான் தொலைண்ட சத்தமா. ஆமாம் கேஸ். சரி மக்களே, நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோன்னு போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நைட் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ மக்களே வந்து நைட் என் ஃபோனில் வந்து அவ்வளோக்கா வந்து இதுன்னு உனக்கு நல்லா இருக்காது கேமரா. ஸோ எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து நைட்லலாம் விளக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்தேடா. அட்லீஸ்ட் ஒரு வாட்டர்லாம் நீ எடுத்துகிட்டு வந்துட்ட. வாட்டர் போய் நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ வந்து இருக்கான்னு பார்த்துக்கோ. கைஸ் படிப்பறி வரும்னு சொல்லிட்டு நம்ம டார்க் நைட் மறுபடியும் யோகாத்தில் போயிட்டாரு. இவனுக்கு வேறு வேலையே கிடையாது. மெடிடேஷனில் போய் அவர் மேஜிக் பண்ணுவார் பாருங்க, சும்மா சூற விடுவார். பாடா நைட் வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நைட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற? இங்கே தான் ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஆகணும். நீ என்ன சொல்கிறது இந்த அனுபவத்தை? நீயே முதல்ல ஆரம்பி. நீ சொன்ன சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்படி பிடிச்சுமோ இந்தா ஒழுங்கா பிடி. இந்த லைட்டை பார்த்தாலே எனக்கு வெறி ஆகுது. சும்மா அப்பப்போ பிங்காகி ஆக்சுவலி நான் நைட் சேலஞ்ச் இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு சொல்லலாம். நான்லாம் இப்போ டிவியில் பேய பார்த்தாலும் ஒன்றுக்கு ஒரு ஆள் தெரியுமா? இது கடவுள் எனக்கு தூக்கமே வராதியா. சரி அப்படியிலேருந்து நம்மளுக்கு என் மாஸ்க்கு வந்து தொலைஞ்சிருச்சு. அதுக்கு ஆதாரமாக தான் இது. என் மாஸ்க் வந்து அறுந்து போயிட்டு அந்த கதையை நம்ம விடுவோம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக நான் நைட் சேலஞ்சே பண்ணுறது. ஸோ எனக்கு இன்னும் 10K அடிக்கலை. ஸோ நீங்கள் 10K அடித்தா உங்களோட உதவி மூலமாக தான் நான் 10K அடிக்க போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் போட சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. பட் இது ஒரு லாங் வீடியோ, கொஞ்சம் பொறுத்து நீங்கள் பாருங்கள் எனக்காண்டி. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் பிடிக்குமோன்னு சொல்லுங்கள். நான் எடிட் பண்ணி யூடியூப் உங்களுக்காண்டி போடுறேன். பட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டையும் பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் நான் ப்ரொமோட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு சேனல் இட்டாச்சி வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சுருக்கான், தளபதி. என்னடா 198 அது என்னடா எல்லாரும் நம்பர்லேயே வைக்கிறீங்க? இங்கே ஆட்டம். நாங்கள் இன்னைக்கு செம்மையை வீட்டில் போய் திட்டு வாங்க போகிறோம். எனக்கு அதை நினச்சா சும்மா மண்டே சூடாகுது. எனக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி சேலஞ்சு போட்டு வீட்டுக்கு போய் திட்டு வாங்க போகிறோம் மக்களே. ஃபஸ்ட் டைமாக. இன்னும் நான் நிறைய டாப்பிக்லாம் வச்சுருக்கேன். டைம் நம்ம வந்து 8:05 நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். என்னாச்சு? ஸோ கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு ஜாயின்னு காமிக்கும். அதை ஜாயின் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். ஸோ இன்னும் மே மாதம் லீவ் ஆரம்பிச்சிடும். ஏப்ரலில் வந்து 14ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபுல் டைமாக நம்ம வீடியோ தான் போடுவோம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த நைட் சேலஞ்சு, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சு. பட் ரிஸ்க்காக ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் அதை செய்ய முடியாது. ஏன்னா என்னை பாருங்கள், சின்ன பையன், எப்படி ஒரு 9th தான் படிக்கிறேன். என்னை போய் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண சொன்னால் நான் எங்கிட்டு போவேன்? ஒரு கொஞ்சம்
நீங்கள் சேலஞ்சை பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து ஒரு சில பேரோட சேலஞ்சு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் எடுத்து பண்ணுறேன். என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. யாரும் தப்பு எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் இட்டாச்சி வச்சு கேட்டி நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ வந்து நான் இட்டாச்சி வச்சுக்க அவங்ககிட்ட பேசுவோம். கேஸ் அதே மாதிரி தான் நானும் என்கிட்டே இல்லை இருட்டில் வராதரா, வெளிச்சத்துக்கு கூட. கேஸ் அதே மாதிரி தான் நானும் நீங்களும் என்கிட்ட வந்து எல்லா வீடியோவும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் என்னால் போட முடியாது. மற்றபடி நான் போடுவேன். இனிமேல் மேமா சளி வந்ததுனால நான் இனிமேல் அதிகமாக வீடியோஸ்லாம் போடுவேன். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுவேன் உங்களால் வீடியோ. ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதுவும் எல்லா சேலஞ்சும் எடுத்து பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரு சில சேலஞ்சு தான் என்னால் பண்ண முடியாது. எப்போவுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காவையாச்சும் நம்ம உழைக்கணும். அதனால தான் யூடியூப்புங்கிற ஒன்றே இருக்குது, நீங்கள் பார்க்குறதுக்காக தான் கேஸ். கண்டிப்பாக நான் நல்ல பெஸ்ட்டை கொடுப்பேன். நீங்கள் வீடியோ வந்து ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். ஓகே கேஸ், யூடியூப்பே வந்து சிம்பிளாக வந்து காசு சம்பாதிக்கிறதுமா. இப்போ டார்க் நைட் உங்கள் கூட பேசுவார் மகளே எங்களாம. ஸோ கைஸ், யூடியூப்ங்கிறது காசு சம்பாதிக்கிறதுக்கு தான், அது நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி தான் இதுவும். இது ரெண்டுமே மெயின் தான். இப்போது எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே வர சொல்கிறா அவன் முன்னாடி சப்ஸ்கிரைபருக்கு வீடியோ தெரியும் நல்லா கிளியராக. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் செய்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி நாங்கள் சேலஞ்ச் எடுத்து பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமாக கொடுத்தீங்கன்னா எங்களால் செய்ய முடியாது. ஒரு லெவலுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தருவோம். அதை தவிர்த்து நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இதில் மெயின் டாப்பிக்கே இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க. என்னது இதை பற்றி உங்கள்கிட்ட நம்ம டிராகன் டெமோன்னு சொல்லுவார். இப்போ வந்து நீங்கள் வந்து கையை காமி, வெளிச்சத்தில் கையை பாருங்கள். நீங்களே நல்லா இருட்டாயிட்டு இப்போ டைம் எத்தனைன்னு கரெக்டாக பார்த்தோம்னா டைம் ஒரு எத்தனை இருக்கும், ஒரு 6 எத்தனை இருக்கும், 6:40 கேஸ். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா டைம் 6:40 ஆகுது. பாருங்கள், தெருவில்னா எல்லாம் இருட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் லைன் அதுமாரி ஒரு லைன் தான் எரியுது. நல்லா பார்த்துங்க பாருங்க. ஆனால் ரோட்டில் அப்படியே பைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அங்கே பாருங்க எவ்வளோ பைக்கு போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம மெயின் டாபிக் வந்துடுவோம். வாங்க, இதை பற்றி நம்ம டிராகன் டெமோன்னு சொல்லுவார். சொல்லுங்கள் மக்களே. வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மெயினான ஒரு டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய டாபிக் வந்து இப்போ பேச போகிறோம். யார் ஃபேமிலியில் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ல ஒரு மாதிரி ஒருத்தராச்சும் இருப்பாங்க. பேசுறது கேட்குதுலடா கேமரா? கேட்குது கொஞ்சம் கேஸ். கொஞ்சம் இருட்டாக ரொம்ப கேமரா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துங்க. முடிஞ்சால் நாங்கள் இருட்டில் அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணோம். கொஞ்சம் கிளாராக தான் இருக்கும் கேமரா, கொஞ்சம் பொறுத்துட்டு பாருங்கள் கேஸ். அடுத்த வீடியோ உங்களுக்கு பகலில் கூட நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். என்ன டிராகன் டெமோன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபருக்காக நம்ம எது நினச்சாலும் பண்ணலாங்க. நான் சொல்கிறதுக்கு அடுத்தான டிராகன் டெமோ கேப்டன் டீமன்ரா அப்படி கூப்பிடுங்கடா. गाइस பாத்தீங்களா எவ்வளவு இத கேப்டன் டீமன் கூப்பிட்டா ஒரு கால கேப்டன் டீமன். சரி गाइस பேசுங்க. ஆமா, நம்ம விதார்த்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? டாச்சி உச்சிகான்னு வச்சிடலாம். சிம்பிளாக இருக்கணும். சரி மக்களே, ஒரு டாபிக் உள்ள போயிடலாம். உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லாமல் கடவுள் கண்டிப்பாக இருக்காருன்னு நீங்கள் பேசுங்க. ஏன்னா கடவுள் உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எப்பயும் உங்களை நான் கைவிட மாட்டாங்க. இப்போ பேசாமல் புராணத்தை பற்றி பேசுகிறீங்களா? கழுத்தை தான் கொஞ்சம் அறுப்பேன். இதான் நீங்கள் கேளுங்க. டே உட்காருங்கடா. எவ்வளோ நேரம் தாண்டா நிற்கிறது, என்னால் முடியலை. உட்காருடா. ஏய் நைட்டு உட்காரு. இப்போ நீங்கள் வந்து கடவுள் இருக்காருன்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து அவங்களுக்காச்சும் ஓரளவுக்கு நீங்கள் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அழியிறது கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடலாம். ஏன்னா இது வந்து டே ஒரு லைட்டில் வச்சுக்கூடா. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சார்ஜர் பிடிக்கும். இந்த பக்கம் லைட்டு தெரியுதுல? இல்லையே, என் பக்கம் தான் லைட் அடிக்குது. சரிப்பா, லைட்டு திருப்பமா அப்படிலாம் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிடுவோம். கேஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருவோமாடா? ஸ்டாண்டு மாரி தான் பண்ண போகிறோம். இருங்க செல்ல கொஞ்சம். இப்போ தான் இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் வீடியோ போடுறதுக்காக தான் ரெடி. நம்ம உட்காந்துருக்க ஹைட்டுக்கு வந்து இப்படி கம்மி பண்ணுறியா? அது இப்படி பர்ஃபெக்டாக இருக்குமா? ஒரு கொஞ்சமாச்சு தூக்கு.
கொஞ்சம் லைட்டாக தூக்கட்டா போதுமா? இப்போ வந்து இது தூக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என் ஃபேஸ் மட்டும் தெரியணும், என் பாடி தெரியணும். இங்கே சுற்றி லைட்டை செட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணுறோம். மூஞ்சி கவர் ஆகுது. சரி. இப்போ ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். ஸ்டாண்டர்ட் எடிட் பண்ணினா அது நிற்க வைக்கும் போது நீ வந்து நிற்க வச்சுட்டு நீங்கள் எந்த பக்கம் வந்துடுங்க. ஓகே நான் புரியுதா? வந்துடுவீங்களா? வந்துருவோம். இது இழுக்கணுமா இந்த சைடு? ஏய் கீழே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஓட்டை இருக்கும் பாருடா. ஆமாம். ப்ரோ கொடுங்க. கீழே கீழே டச்சி இப்படி ஒரு ரீல். ஓஹோ அப்படியா சார். அந்த ட்ரையாங்கிள் புது கேமராவாக இருக்கிறனால கொஞ்சம் பார்க்குது. இதை எப்படி திருப்பி வச்சுப்போம்? அப்போதான் லைட்டு இது பண்ணும்போது இதுதான் மூஞ்சி. ஸோ கைஸ் நாங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கிறோம். செத்தருங்க கே செட்டப். ஸோ கைஸ் வந்து நம்ம மெயினான டாபிக் இருந்தோம். நம்ம இப்போ வந்து களி ஃபஸ்ட்டு இந்துஸுக்கு வந்து தெரியும், முஸ்லீம் கிறிஸ்டினுக்கு ஏதோ அது பேருக்கு தெரியும் நான் நம்புகிறேன். மொத்தம் 4 யுகம் இருக்கும். திரேதா யுகம், சத்திய யுகம், திரேதா யுகம், தாபர யுகம், கலியுகம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம். மற்ற 3 யுகமும் முடிஞ்சிடுச்சு. இந்த கலியுகம் முடிஞ்சிடுச்சா மறுபடியும் சத்திய யுகத்துலேருந்து திராபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் மறுபடியும் ரொட்டேஷனாக நடந்துகிட்ருக்கோம். அதில் நம்ம சத்தியுகத்தில் நம்ம எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் கலியுகத்தில் தான் மறுபடியும் இந்த ஃபோன்லாம் கண்டுபிடிச்சி நம்ம மறுபடியும் உங்கள்கிட்ட நான் பேச முடியும். அது வந்து ரேர். திருப்பி நான் வீடியோ போடுவேனான்னு தெரியல, நான் பர்சனல் இருப்பேனான்னு தெரியாது. நான் இறந்து போயிருந்தாலும் என் ஆத்மாவுக்கு வந்து இருக்கும், இதில் தான் இருக்கும். ஸோ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த பூமி அழிய போகுது. ஸோ நீங்கள் நாங்கள் தான் இந்த கடவுள் தான் காப்பாற்றுவார், களி பரப்பார் நீங்கள் சொல்லுங்கள். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். கூடிய சீக்கிரத்துலனா நம்ம தாத்தாவாக இருக்கும்போது இருக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்பாவாகிறதுக்கு முன்னாடி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது யுகத்தில் வந்து நடக்கும். இது கண்டிப்பாக சத்தியமாக நடக்கும். நீங்கள் வேணால் அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. சூரியனும் சந்திரனும் வரும் நேர்கோட்டில் ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கும். அந்த நட்சத்திரம் ஜொலிக்கும் போது விஷ்ணு பெருமான் வந்து கலிக்கு அவதாரத்தம் எடுப்பாங்க. அந்த ஒரு இடம் வந்து சாம்பால நகரம்னு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த நகரத்தில் களி பறப்பாங்க. மொத்தம் 8 அனுமானோட சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க? சாகாவத், அனுமானு, பீஷ்மனுங்கிறான். அனுமான் அது இல்லைடா, சொல்கிறது இந்த சாகாமல் இருப்பாங்களா அனுமான்னு இன்னும் இந்த உலகத்தில் இன்னுமே இருக்காங்க இந்த உலகத்தில். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மறந்து இல்லைடா, இன்னும் சொல்லுவாங்க சிரஞ்சீவி. மொத்தம் 8 சிரஞ்சீவி தானே. 8 சிரஞ்சீவியும் கற்றுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம உலகம் கண்டிப்பாக அழியும், அது வந்து உறுதியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இருட்டுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு வேற வந்து பீதியை கிளப்புது. இப்போ வந்து இந்த நிலைமையில நாங்கள் ஒரு கோஸ்ட்டை பற்றி சொன்னோம்னா பீதி கிளப்பி ஐயா அப்போ தான் போடுறாங்களா, அதனால வந்து கூப்பிட்டாங்க. ரெடியாக நாங்கள் திட்டுவாங்க போகிறோம். ஸோ எவ்வளோ திட்டானாலும் உங்களுக்கு பேசாமல் நம்ம 7 மணிக்கு இந்த வீடியோ முடிச்சிடுவோமா? கம்மியாக இருக்கணும், மக்களை விரும்பி பார்க்கணும். இது டைம் எத்தனைன்னு பார்ப்போம். 7:05க்கு முடிச்சிடுவோம். 6:50 மக்களே நாங்கள் சேலஞ்சு முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது. 7:05க்குலாம் கரெக்டாக இந்த வீடியோ முடிச்சிடும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அது மாஸ்க் ஃபேஸை தெரியுதாடா? தெரியல. 1 செகண்டுக்கு தெரிஞ்சிச்சா? சூப்பர்லையே. ஆளுக்களுக்கே நடிக்கிறீங்களா? என் மூச்சு பார்த்தா ஜோக்கர் மாதிரியாடா இருக்கு. உண்மையில பயந்துறாங்க, கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி தான் இருக்கு. அவனுக்கே புரியாம உங்கள்கிட்ட பேசிட்டு பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஜோக்கர் மாதிரி தான் இருக்கும். மக்களே இப்போ நான் சொல்ற போற விஷயத்துக்கு கேட்டால் நீங்கள் காண்டாவீங்க. பட் இவங்க 2 பேரையும் வெறுப்பேற்றுறதுக்கு ஒரே வழி ஒன்றும் சொல்றதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்.
கடுப்பாகுது மக்களே இருக்கிற சரி ஜாம்பியை பற்றி யாருக்கு தெரியும்? அந்த டாபிக்குள்ளே போகுமா? உனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியாது பாய். ஜாம்பியை பத்தி யாருக்குமே தெரியும். ஆனா இவன் கொஞ்சம் கிளியரா சொல்லுவான். பாரசைட் எனக்கு தெரியும், ஆனா நான் சொன்னல அப்போ உனக்கும் தெரியும் தானே. டேய் அந்த வீடியோ நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டோம். மகளே நாங்கள் வந்து ஜாம்பி கான்வர்சேஷன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் ஆனால் அது என் மிஸ்டேக்கான ஜாம்பி கான்வர்சேஷன் ஆச்சு. ஆக்சுவலி அது 10 நிமிஷம் நாங்கள் என்ன 10 நிமிஷம் என்ன பண்ணிட்டு ரெக்கார்ட் நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அதை நான் காட்டலான்னு நினச்சேன். பட் ஜாம்பி கான்வர்சேஷன் என்கிட்ட வந்து டெலிட் ஆகிடுச்சு. இதான் வந்து கூட விஷயம். அடுத்த வீடியோ ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்னு இதோ நம்ம அப்போ வந்து இவனை நம்ம பன்னிமூ போயின்னு கூப்பிட்டுருந்தோம். இப்போ தான் டார்க் நைட்டுன்னு மாறினான். இவன் தான் எப்போ ஏய் இவங்க 2 பேரும் சண்டை தீர்த்து வைக்கிறது நம்ம வேலையா இருக்கு. சண்டை போட்டு கிடக்குறாங்க. இதான் அடிக்கடி பாப்பான்ட்டு. மக்களே இந்த நாய் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்து பாப்பான்னு கத்திட்டு இருக்கு. அது என்ன இல்லையா நான் சொல்கிறேன். பிரதருக்கு ப்ரோ, சிஸ்டருக்கு சிப்ஸு, மதருக்கு மாம், ஃபாதருக்கு. guys இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் சாவடிக்கிற ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு போய் தான் இந்த பாங்குறது. இதை சொல்லியே பல நீங்களும் சொல்லுங்கடா, நீங்களும் சொல்லுங்கடா சப்ஸ்கிரைபர் கட்டி. guys இவனை மாதிரியே நம்மளே அசிங்கப்படுத்துறாங்க guys. நான் சொல்ல தாங்க முடியல. சரி ஜாம்பி கான்வர்சேஷனுக்குள்ள போவோம். ஜாம்பிங்கிறது ஒரு உண்மையான ரியல் ஒரு கெட்ட நடக்கும்னு பக்கம் கேட்டேன். என்னன்னு சொல்றீங்க guys? டேய் ஜாம்பி என்ன பண்றானா ஒரு டாபிக் எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த விஷயத்துக்கு போயிடுவான். என்ன கட்டுதானே அது ஒன்றுதான், அது ஒன்றுதான். இப்போ ஜாம்பிங்கிறது ரியல் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 50-50 தான். 50% நடக்காதுன்னு சொல்லலாம், 50%. ஏன்னா வந்து ரஷ்யாவில் வந்து ஐஸ் கட்டின்னு ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஜாம்பி வைரஸ் மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இவன் வந்து பேரசைட்ஸ்னு பேரசைட்ஸை பற்றி இவனுக்கு நல்லா தெரியும். இவன் வந்து சொல்லுமா பேரசைட்டை பற்றி சொல்லு. அந்த வீடியோவிலேருந்து ஆரம்பிக்கிட்டோம். ஓகே ஓகே ஆரம்பி. ரீசெண்டா என்ன வீடியோ தான் எனக்கே தெரியல. அதான்டா ஒரு மேண்டிஸ் ஏதோ இந்த ஆசிட் சரி அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட மேண்டிஸ் ஏதோ டம்ளரில் இருக்கிற ஒரு கிளாஸ் டம்ளரில் இருக்கிற ஒரு ஆசிட் குள்ள வந்து முக்குவாங்க. முக்கும் போது அதுக்குள்ளேருந்து ஒரு மாதிரியாக இன்செர்ட் மாதிரி ஒரு புழு மாதிரி வரும். என்ன பேசுற அறிவில்ல தீயை பற்றி பேசிட்டு இருக்க மக்களே நான் பாரசைட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன்டா லூசு பையலே. சரி சரி பேசு. மக்களே பாரசைட்டுன்னு சொன்னதுக்கு இவன் பீன்னு நினச்சிட்டோம். ஒரு மாதிரி புழு மாதிரி ஒரு பாரசைட் வரும். தூங்கினா இந்த பாரசைட் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த மேண்டிஸ் முன்னாடி செத்துட்டு அந்த பாரசைட் அந்த மேண்டிஸ் கூட போய் அந்த மேண்டிஸ் அவ்வளோ வருஷமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். பைத்தியமா மாறிக்கிறாங்க. ஏன்டா ஒரு சிரிக்கிறது லாபட்டு வருது மக்களே. அதுக்கப்புறமா இந்த பாரசைட் இப்போ வெட்டிக்கலாம் ஒரு குரூப்பாக இருக்கு. இந்த பாரசைட் நம்ம சரி எனக்கு ஒரு ஒரு டவுட் எக்ஸாம்பிள் பண்ணிக்கிறேன். உங்க 2 பேர்ட்டையும் கேட்கணும். ஜாம்பிஸாக இருக்கும்போது மனுஷங்க என்ன பாத்ரூம் போவாங்களா என்ன? என்னடா மறைக்கிறீங்க மக்களே. இவன் ஆசையை பார்த்தீங்களா மக்களே? ஆசை இல்லை டவுட்டு. ஏன்னா நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன். ஜாம்பிஸ்லாம் அவங்ககிட்ட இங்கிட்டே போயிட்டோம். அப்புறம் நான் உனக்கு அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன். அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மக்களே பவானி சரி 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 நீ பேசி பேசு. சரி ஒரு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு ட்ரோன் வாங்குறீங்க. கைஸ் இந்த சீரியஸாக நாங்கள் அடி வாங்க போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பை கைஸ். ஸோ கைஸ் நான் தான் உன் டைனிமன். ஸோ இந்த சேலஞ்ச் எதுவும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டே. கடைசி நேரத்தில் எங்களை தேட முடிச்சிட்டாங்க. அதனால பயத்தில் நாங்கள் வந்து 2 பேரும் 3 பேரும் போயிட்டோம். சரி பை கைஸ். சரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. பை கைஸ். நெக்ஸ்ட் சந்திக்க